ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பைஸ்லாட். என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? சிஸ்டர் உங்களுக்கு தான் என்ன வேணும்? என்ன காலையில் ஆண்டவர் வார்த்தை பேசுன்னு பார்த்தா என்ன வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்துருவியா? என்னால் முடியாதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். பின்னாடி சைலண்ட்டாக வாங்கிட்டார். நீங்கள் இது வரைக்கும் பின்னாடி போயினே இருந்தீங்கன்னா ஏற்ற நேரத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை இன்னும் நீங்கள் கேட்டது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தப்பான ரூட்டில் போயினீங்க அர்த்தம். ஃபாலோ பண்ணி சைலண்ட்டாக வாங்க பின்னாடின்றார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, திருமணம் ஆகலையா, இல்லை கடன் பிரச்சனையில் மாட்டினீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா தருவான். ஏன் கடன் வாங்கினீங்க? வசனம் சொல்லுது, நீயும் கடன் வாங்காது இருப்பா, எனக்கு கடன் கொடுப்பா, நீ ஏன் கடன் வாங்கினீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் ஆண்டவரில் சரி வா, தெரியாமல் பண்ணிட்டேன், வா அந்த கடன்லாம் அடை பண்ணி பின்னாடி வா சைலண்ட்டாக அப்படின்னு சொல்கிறார். ஓகே, புரியுதா? புரியாது. நான் பேசினா வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு இடைப்படாருன்னு விசுவாசிக்கிறேன். நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். வார்த்தை உங்களுக்கு தான் பிரதர் சிஸ்டர். ஓகே, நிறைவான காரியங்களை அவர் செய்ய அதிகாரராக இருக்காரு. லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, அதை நம்ம எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்வர விரும்பினால், அது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அவரை பின்பற்றி, அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் அந்த சிலுவை எத்தனை போகிறார் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. தன் சிலுவையை அவனே வெறுத்தணுமா. இன்னைக்கு நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுருப்பான், பாய் ஃப்ரெண்டை விட்டுருப்பான், அந்நிய நகத்தில் பிணைக்காத இருப்பாயாகன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாத வேலை பண்ணி மாட்டி பார்த்தா ஃபியூச்சரில் கெட்டு போய்ட்டு நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார். கேட்கவே மாட்டேங்க. நான் அந்த மாதிரி கேட்காம நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஏன் இப்போ நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன்னா, நான் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிளெஸிங்கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் இஷ்ட போக்கில் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றி ஒரு நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். நான் புட் காட் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான காரியங்கள்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடுறதை விட்டுறோம். ஓகே, எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். அதாவது இன்றைக்கி வாலிப நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்காக எதனா ஒரு விஷயத்தை விடுங்க அப்படின்னா இல்லை, சிற்றின்பத்துக்காக 5 நிமிஷம் சுகத்துக்காக அநேக காரியங்கள் சொல்ல முடியல இன்றைக்கி. ஓகே, ப்ரான் அடிக்ஷனாக இருக்கட்டும், மாஸ்டர்பேஷனாக இருக்கட்டும், போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அடிமையாயிருக்கேங்க நான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை அதிகமாக ருசிக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டேன், திரும்பியும் பின்மாற்றத்தில் போனேன். திரும்பியும் ஆண்டவர் கூப்பிட்டு வான் பண்ணி சைலண்ட்டாக சொல்லிட்டார், தம்பி பின்னாடி வாடா, அடே உனக்கு கோசி நிறைய திட்டம் இருக்குடா, வந்துடுறான்ட்டார். ஓகே ஆண்டவரே, நான் வந்துடுறேன்னு சொல்லி நான் ஆஜராயிட்டேன். பிரதர் சிஸ்டர் உள்ள இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து பின்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இங்கே ஒரே ஒரு வாலிபன் அப்படி தான் பண்ணுறான். ஸோ அதனால் அந்த வாலிபன் எப்படி இருக்கான்னு தெரியல. மேபி நம்ம ஜட்மெண்ட் அன்றைக்கி போனால் தான் தெரியும். மத்தேயு 19 அந்த 22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்து பின்னாடி போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறா. அந்த வாலிபன் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுப்பான்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் பின்னாடி வைப்பான்றாரு. அதெல்லாம் முடியாது ஆண்டவர், என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் விட முடியாது, என் பாய் ஃப்ரெண்ட்லாம் விட முடியாது, நல்லா சரகடிக்காமலாம் இருக்க முடியாது, நல்லா ப்ரான் பார்க்காமலாம் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்து வந்தார். அந்த சிலுவையை சுமந்துன்னு வானா, சிலுவையை சுமந்துலாம் வர சொல்ல, அந்த சிலுவையை சுமந்த காட்சியை நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஏன் பின்னாடி வா, உனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நான் உனக்கு மாடி குத்துனே இருக்கேன், என் பின்னாடி வாடா அப்படின்றார், மாமான்றார். ஆனால் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இல்லை. புரியுதா? நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பிளெஸிங் தடையாவது மிஸ் ஆகாது. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்வீங்க. புரியுதா? பின்னாடி போக பழகிக்கோங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் இல்லைங்க, இன்னும் 10 சூத்திரம் மாமே இல்லையா இல்லை.